அண்ணா கொஞ்சம் கவனிங்க. அண்ணா குடிக்காதீங்க, ஐயாவே குடிக்காதீங்க. தயவு செஞ்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்காதீங்க. இந்த சாராயம் மனுஷனா இல்ல மிருகமா மாத்துதுன்னா நேற்று நாள்ல வீட்டுல வந்து ஒரு செய்தி என்ன தெரியுமா? சாராயம் குடிச்ச ஒரு மனுஷன் பெருநாய் கூட உடம்பு வச்சாண்டாமா. சாராயம் குடிக்கிறதுனால ஒரு மனுஷன் சுபாவமே மாறி போகுது. இன்னைக்கு சாயந்தரம் நீ குடிச்சிருக்கீங்க, இன்னைக்கு சாயந்தரம் உங்க வீட்டுல நடக்கிற காரியத்தை சொல்லிட்டுமோ, உங்க மனைவி கிட்ட காசுக்காக அடிக்க போறீங்க, கண்ட கெட்ட வார்த்தை பேச போறீங்க. உங்க வீட்டுல இருக்கிற பையன் பொண்ணு யாரு கேட்டாலும் கவனிக்கன்னு சொல்லி கெட்ட வார்த்தையை பேசி அடிச்சு கொலையே நடக்க போற அளவுக்கு உங்க வீட்டுல நடக்க போகுது. இது அத்தனைக்கும் காரணம் நீங்க குடிக்கிற சாராயம் உங்களை மனுஷனா இல்ல மிருகமா மாத்துது. அது மாத்திரம் இல்ல, போய் பாருங்க எத்தனை பேர் குடிச்சு கேன்சர் வந்து படுத்துருக்காங்க தெரியுமா? நீங்க குடிக்கிற சாராயமும் பீடி சிகரெட்டும் உங்க உடம்ப கெடுக்கும், உங்க சரீரத்தை கெடுக்கும், உங்க குடும்பத்தை கெடுக்கும். அது மாத்திரம் இல்ல, கஷ்டத்தால குடிக்கிறேன் கஷ்டத்தால குடிக்கிறேன்னு சொல்றீங்க. குழந்தை யாரு கஷ்டம் இல்ல? பிறக்கும் போதே எத்தனையோ குழந்தைகள் அனாதைகளா பிறக்கிறாங்கன்னா, அனாதைகளா கைகால் இல்லாம கண்ணு தெரியாம அப்பா அம்மா இல்லாம உடம்புல எத்தனையோ பிரச்சனை குழந்தைகள் எல்லாம் பிறக்குது. மனகளவாட பிரச்சனை கேளுங்கண்ணா, ஐயா உங்களை கேளுங்க. நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை கொடுத்து உங்களுடைய உடம்பை கெடுத்துக்காதீங்க. தயவு செஞ்சு மனம் திரும்புங்க. சச்சிருந்து வரும், அதெல்லாம் பாட்டு பாடுங்க. வாழ்நாள எல்லாம் வீணா கெடுக்கிற உங்களையும் அவரு பரிசுத்தமா மாற்றுவாரு. யாரும் கொடுக்காத சமாதானத்தை இந்த சாராயமும் பீடி சிகரெட்டும் கொடுக்காத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மாத்திரம் கொடுக்க முடியும். அவரை நம்புங்க, அவரோட ரட்சிக்கப்படுவீங்க. கர்த்தராகிய ஐயாக்களை கண்ணோக்கி பாருங்க, உங்களுடைய பாவங்களை பண்ணீங்க, மனம் திரும்ப உதவி செய்வீராக. ஆமென்.